நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல சோபகிருது வருடத்தின் தமிழ் மாதத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். அடுத்து வரக்கூடியது நமக்கு குரோதி வருடம் தொடங்க போகுது. இந்த பங்குனி மாதம் மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும், கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம விரிவாவே பார்ப்போம். குரு பகவான் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம்தான் பங்குனி மாதம். மங்களகரமான வாழ்வை அளிக்கும் சுபிட்சமான மாதங்களில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பங்குனி மாதத்தை. திருமணம், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு அப்படின்னு எல்லா சுபகாரியங்களுமே இந்த பங்குனி மாதத்தில் செய்யலாம். ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய நாளை தான் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மாசி மாதம் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் குரு பகவானோட ஆட்சி வீடான மீனராசிக்கு செல்லும் நாள் தான் பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் முழுவதுமே மீனராசியில தான் சூரியன் சஞ்சரிக்க போறாரு. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முருகனுக்கு உகந்த ஷஷ்டி வருது. இதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டின் தமிழ் மாதத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி பௌர்ணமி அன்று ஒரே நாளில் பல்வேறு விசேஷங்கள் அப்படிங்கிறது நடக்கும். 12வது மாதமான பங்குனி மாதமும் 12வது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும் சேரும் நாள் தான் பங்குனி உத்திரம். மனக்கஷ்டம், திருமண தடை, காரிய தடை, உடல்நல குறைபாடு அப்படின்னு எல்லா பிரச்சனைகளையும் போக்கி வாழ்வுல மகிழ்ச்சியையும் எல்லா நலன்களையும் அருளச் செய்யும் இந்த பங்குனி உத்தரம். திருமணமாகாதவர்கள்லாம் பங்குனி உத்திர நாளில் முருகனை வழிபட்டா சீக்கிரமே உங்களுக்குரிய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியவர்களோட வாக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி பல விதமான சிறப்புகளையும் கொண்டது தான் இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. மார்ச் 14ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இப்போ கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்தில் 2 முரண்பட்ட கிரகங்கள் ஒன்று சேரக்கூடிய மாதம் இந்த பங்குனி மாதம். ராகுவும் சூரியனும் மீனராசியில் இருக்கிறாங்க. கும்பராசியில செவ்வாய் இருக்குது, அதோட சனியும் சேர்க்கை இருக்குது. புதன் மீனத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு வக்கரம் அடைகிறாரு. சுக்கிரன் கும்பராசியில் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு, அதன் பிறகு மீனராசிக்கு போறாரு. குரு மேஷத்துலேயும், சனி கும்பத்துலேயும், ராகு மீனத்துலேயும், கேது கன்னியிலையும் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புல தான் இந்த பங்குனி மாதம் தொடங்குது. நேர்மறை சிந்தனைகளை அதிகம் வளர்த்து கொள்ளக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரர்கள். புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் சந்திரன் குருவோடு இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குறாரு. அஷ்டமத்துல சனியும் செவ்வாயும் அடியெடுத்து வச்சிருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்ய முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். பல பணிகள் அப்படிங்கிறது பாதியிலேயே நிற்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வருமான பற்றாக்குறையும் இந்த மாதத்துல வரலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு இதயத்தை வாட்டும். அதிக கவனத்தோடும் அதிக எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய மாதம் கடகராசிக்காரர்களுக்கு. சுக்கிரன், கேது ஆகிய 2 கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஆதரவா இருக்கு இந்த மாதம் முழுவதும். மற்ற கிரகங்களால உங்களுக்கு அதிக நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்காது. உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. சுக்கிரன், சனி பகவான், செவ்வாய் அஷ்டமத்தில் ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க. அதனால சிறு சிறு உடல் உபாதையானாலும் வலியா இருந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுறது மிக மிக அவசியம். கடகராசிக்காரர்கள் அனைவருமே வாகனம் ஓட்டும் பொழுதும் நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கிறது நல்லது. மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தவிர்க்க முடியாது. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் எதிரிகளோட தொல்லைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். நிரந்தர சிகிச்சை பெற்று வரும் கடகராசிக்காரர்கள் எல்லாருமே குளியல் அறையில கால் பதிக்கும் பொழுது நிதானமாகவும் கவனத்தோடும் அடிமேல அடி வச்சு நடக்கிறது நல்லது. கிரக நிலைகள்லாம் கீழே விழுந்து அடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதால சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத அதிகமாக தெரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய
இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். திருமண முயற்சிகள்லாம் செஞ்சுட்டு வரும்போது வரன்களை நல்லா ஆராய்ந்து செய்யறது நல்லது. வரவும் செலவும் இந்த மாதத்துல உங்களுக்கு சமமா தான் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் முழுவதும் சூரியன் ராகு சேர்க்கை இருக்குது. முரண்பாடான கிரகங்களோட சேர்க்கை இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் ராகு சேர்க்கை இருக்குது. பிதிர் ராஜஸ்தானத்துல பிதிர்காரகன் சூரியனோட ராகு இணைஞ்சிருக்கிறதால தந்தை வழியில விரிசல்கள் எல்லாமே ஏற்படலாம். தந்தையோட கருத்து வேறுபாடு அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை தந்தைக்கு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். பாக பிரிவினைகள்லாம் நடைபெறுவதில் தடை தாமதங்கள்லாம் வரலாம். எதையும் நினைச்ச நேரத்துல செய்ய முடியலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க. பொருளாதாரத்திலையும் பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகரிக்கும். மனதுல இனம் புரியாத கவலையெல்லாம் அவ்வப்போது ஏற்படலாம். தொழில் மற்றும் உத்தியோகத்துல ஈடுபாடு செலுத்த முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். கடகராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே பெரிய மனிதர்களை முடிஞ்ச வரைக்கும் பகச்சு கொள்ளாம இருக்கிறது தான் நல்லது. நவகிரகத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுக்களை சனிக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. அவர்களை வழிபட்டாலே உங்களுக்கு தடைகள் அப்படிங்கிறது விலகும். அவசரப்பட்டு பெரிய முதலீடுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல செய்ய வேண்டாம். கடகராசிக்காரர்கள் அனைவருமே கையில வாங்கிய காசு பையில போடும் முன் மாயமாகிடும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில தொட்ட காரியங்கள்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அசையா சொத்துக்களை நீங்க தாராளமா வாங்கலாம். பங்குச்சந்தை உங்களுக்கு சாதகமான நிலையில தான் இருக்கு. வெளியூர் பயணங்களால தொழிலுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். நெருங்கிய நண்பர்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. மனைவி குழந்தைகள் எல்லாமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. பண வரவு ஓரளவு உங்களுக்கு கிடைக்கும். பழைய கடன்களை அடைச்சு முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதத்துல உண்டு. மாதத்தின் முதல் நாள்லயே கும்பராசிக்கு செவ்வாய் போறாரு. அங்க இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. இந்த முரண்பாடான கிரகங்களோட சேர்க்கையும் உங்களுக்கு நல்லதல்ல. உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா அது செவ்வாய். அவர் அஷ்டமத்துல அதுவும் சனியோடு சஞ்சரிக்கிறதால குடும்பத்துல பிரச்சனை அப்படிங்கிறது மேலோங்கும். கொடுக்கல் வாங்கலையும் போராட்டம் அப்படிங்கிறது நடக்கலாம். நினைச்சது நிறைவேறாம போகலாம். எந்த ஒரு புது முயற்சி செய்தாலும் அந்த காரியம் முடிவடையும் முன்பாக மற்றவர்களிடத்துல சொல்வதை தவிர்த்துக்குங்க. செலவு அதிகரிக்கிறதே, வருமானம் போதலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க. உத்தியோகத்துல திடீரென பணி நீக்கம் செய்யப்படும் சூழ்நிலை கூட வரலாம். அதனால மேலதிகாரிகள்லாம் கொடுத்த வேலைகளை சரியா செய்து முடிக்கிறது நல்லது. சொந்த தொழில் செய்யறவங்கெல்லாம் பங்குதாரர்களால ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில வச்சுக்குங்க. குடும்பத்துல ஒற்றுமை குறையாம இருக்கிறது குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். பங்குனி மாதம் 13ஆம் தேதி மீனத்துல சஞ்சரிக்கும் புதன் வக்கரம் பெறாரு. ஏற்கனவே மீனத்துல நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு புதன். அவர் வக்கரம் பெற்று வலிமை இழக்கிறதால சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் முயற்சியில நல்ல அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு. கமிஷன் அடிப்படையில எந்த தொழில் செய்தாலும் நல்ல லாபம் உண்டு. உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலும் ஓரளவு சீராக இருக்கும். விலகி சென்ற சொந்தங்கள்லாம் விரும்பி வந்து சேருவாங்க. வாகன மாற்றம் செய்யறதுக்கெல்லாம் வாகனம் அடிக்கடி பழுது வைக்கிறது. அதனால வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும். தொழில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி சுக்கிரன் தனது உச்ச வீடான மீன ராசிக்கு போறாரு. அங்குள்ள புதனோடு இணைஞ்சு புத சுக்கிர யோகத்தையும் உருவாக்குறாரு. நீச்சபங்க ராஜ யோகத்தையும் உருவாக்குறாரு. எனவே நல்ல பலன்கள் அப்படிங்கிறது பங்குனி மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கும். கல்விக்காக எடுத்த முயற்சியில வெற்றி உண்டு. வெளிநாடு செல்லும் வாய்ப்பு எதிர்பாராத விதத்திலெல்லாம் வரும். உங்களுக்கு உத்தியோகம் உயர் பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. உங்களுக்கு வீடு இடம் வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்க்கறதுலாம் நீங்கள் கவனத்தை செலுத்துவீங்க. பிள்ளைகளோட கல்வி சம்பந்தமாவோ, கல்யாணம் சம்பந்தமாவோ, அல்லது கடல் தாண்டி சென்று பணிபுரிவது சம்பந்தமாவோ முயற்சி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் நல்ல பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வப்போது ஒரு சில மனக்கலக்கம், மன சஞ்சலங்கள்லாம் வரலாம். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் கலந்த கலவையான பலன்கள் தான் இந்த மாதத்தில் கிடைக்கும். உத்தியோகத்திலலாம் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான்.
கலைஞர்களுக்கெல்லாம் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மாணவர்கள்லாம் மறதியால் அவதிப்படுவீங்க. சற்று மதிப்பெண்கள் கூட சற்று குறைய தொடங்கும். அதனால் சற்று எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. உணவு சார்ந்த விஷயத்திலையும் சரி, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் மாணவர்கள்லாம் கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் சுமை அப்படிங்கிறது சற்று கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களையும் அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்து போங்க. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மாதத்தில் கலந்து கொள்வதால் செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சிறு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். சங்கடகர சதுர்த்தி நாட்களில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சூட்டி சிதறு தேங்காய் உடைத்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்யுங்க. சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பங்குனி மாதம் 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கு. இந்த நேரத்தில் வாகனத்தில் செல்லும் பொழுதும் சரி, வாக்குவாதங்கள்லையும் சரி ஈடுபட வேண்டாம். இரவு நேர பயணத்தை அறவே தவிர்த்துக்குங்க. தொழில் செய்கிற இடத்துல கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும்.